ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலியா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரன்னிங் ஸ்டோன் செயின் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். இந்த நடுவில் பாருங்கள், இந்த மாதிரி கேப் இருக்கும். இந்த நடுவில் தான் நம்ம ஸ்டிச் வந்து போடணும். இந்த ஸ்டோன் செயின் வந்து நம்மளுக்கு 3 சைஸில் இருக்குது. இது வந்து ரொம்ப சின்ன சைஸு, அப்புறம் மீடியம் சைஸ் ஒன்று, அப்புறம் இன்னும் நல்ல பெரிய பெரிய ஸ்டோனாக இருக்கும். அது அந்த சைஸ் ஒன்றில் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கலர் கலராகவும் வந்து கிடைக்கும். நான் எடுத்துருக்கிறது வந்து ஒயிட் கலர். நீங்கள் இது வந்து கட் பண்ணும் போது கட்டர்லேயோ அல்லது வந்து இந்த மாதிரி இப்படி திருகுனாவே வந்து கட் ஆயிரும். பாருங்கள், ஈஸியாக கட் ஆயிரும் திருகும் போதே. நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டோன் செயினை வந்து மேலே ஒட்டிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த லைன் வந்து கரெக்டாக வரும், அதாவது நேராக வரும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு லைட்டாக கம் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம இந்த ரன்னிங் ஸ்டோன் செயினை வந்து 2 விதமாக ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நான் சில்க் த்ரெட்டில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நம்ம அந்த ஸ்டோன் மேலேயே போடும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியாது, அதனால் இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், செயின் தான் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு வரணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பா மாதிரி போட்டுட்டு அந்த மாதிரி போட்டு வரணும். இதில் வந்து லாக் செயின்லாம் எங்கேயும் போட தேவையில்லை. பாருங்கள், மேலே ஒரு செயின், அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஒரு செயின், இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு வரணும். பாருங்கள், எண்ணாட் போடும்போது நம்ம லூப் எப்படி எடுக்கிறோம் இல்லையா, எடுத்துகிட்டு இந்த இன்னொன்று லூப்பை வந்து இந்த நீடியில் வந்து பிடிச்சிட்டு நீங்கள் அடியில் மட்டும் இழுக்கணும். கையை அடியில் இழுக்கும் போது உங்களுக்கு லாக் ஆயிரும். மேலே இருக்க நீடிலையும் இழுக்க தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம 2 ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச் போடலாம். மேலே நான் போட்டு காமிச்சிருக்கேன் வந்து ஒரு ஸ்டோனுக்கு வந்து ஒரு ஸ்டிச் போடுற மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் 2 ஸ்டோனுக்கு ஸ்டிச் போடுற மாதிரி போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதே ஸ்டிச் தான் நம்ம 2 ஸ்டோனுக்கு போடுறோம். அடுத்தது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து போடுறோம் இல்லையா, பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மேலே இப்படி போட்டுட்டு அங்கே வந்து செயின் போடாத அப்படியே நம்ம வந்து கீழே நீடியில் திருப்பி கீழே இழுத்துட்டு வரதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பாருங்கள், அப்படியே நான் வந்து இப்படி இழுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி வந்து போட்டால் ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு ஸ்டிச் வரும். நீங்கள் இந்த ஸ்டிச்சுமே வந்து 2 ஸ்டோனுக்கும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டோனுக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் நேர் லைனில் இந்த நெக் லைனில் இந்த மாதிரி போடுறதா இருந்தால் 2 ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச்சாக வந்து போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன ஷேப்பில் போடுறதா இருந்தால் ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்லேயோ அல்லது திலகம் ஷேப்லேயோ போடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். இப்போ வந்து நம்ம மிஷின் த்ரெட்டில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கோல்டன் கலர் த்ரெட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக க்ரீன் கலர் த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் வந்து ஸ்டோன் செயினில் போடும்போது நீங்கள் இந்த த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த இது வந்து தெரியாது. மிஷின் உள்ளே போடுறதுனால மெலிசாக இருக்கனால தெரியாது. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே ஸ்டிச் மாதிரி தான். இப்போ பா ஷேப்பில் அந்த மாதிரி போட்டு வரணும். பாருங்கள், ஒரு ஸ்டோனுக்கு கேப்லேயும் வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டு வரேன், செயின் போட்டு வரேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன் செயினை வந்து பேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து நகராது. பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி போடுறதுக்கு. அதாவது நம்ம ஒரு லைனில் போடும்போது நெக் லைனில் இந்த மாதிரிலாம் நம்ம போடும்போது நீங்கள் பேஸ்ட் பண்ணியே மேக்ஸிமம் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணும்போது தனியாக வந்து இந்த ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணக்கூடாது. கிளாத் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஓரத்தில் 2 பக்கமும் சீனி பசி இந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மாட்டி இழுக்காது கிளாத்தில். நான் வந்து ஒரு ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு வந்தேன். இப்போ வந்து 2 ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு வரேன். இப்படி போடும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்கள் இதை ஜரி த்ரெட்லேயும் போடலாம். ஆனால் ஜரி த்ரெட்டில் போடும்போது கொஞ்சம் அந்த கேப்பில் விட்டு இழுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம 2 ஸ்டோனாக அப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது பாருங்கள், அந்த கடைசியாக வந்து ஒரு ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச் போடணும். அப்போ தான் அந்த ஸ்டோன் வந்து நம்மளுக்கு தூக்காத இருக்கும். பாருங்கள், இப்போ எண்ணாட் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டைப்பில் வந்து பார்த்தோம். அடுத்தது பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் எப்படி போட்டு காமிக்கிறதுன்னு பார்க்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி திருகும் போதே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். வந்து க்ளூ வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும். நான் நிறைய போட்டேன். நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போடுவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி. இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மாதிரி நம்ம போடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் 2 ஸ்டோனுக்காக வந்து போடுறேன்.
பாருங்கள் இப்படி நம்ம மேலே வந்து ஸ்டிச் போட்டு அப்படியே நீடியில் வந்து டர்ன் பண்ணி அப்படியே இந்த பக்கம் வந்து இழுத்துட்டு வரணும். பாருங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் இழுத்துட்டு வந்து அடுத்தது 2 ஸ்டோன் தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நீடியில் டர்ன் பண்ணி மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே நீடியில் டர்ன் பண்ணி இழுத்துட்டு வரணும். அப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணதோட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் த்ரெட் வந்து தெரியும், 2 பக்கமும் தெரியாது. அதாவது நீங்கள் எப்பயுமே ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணும்போது தனியாக ஸ்டிச் பண்ண மாட்டீங்க. அதாவது இப்போ சுகர் பீடு வச்சு அதுக்கு பக்கத்தில் ஸ்டோன் செயின் வைக்கிற மாதிரி இருக்கும், அல்லது ஒரு ஸ்டோன் வச்சு அதுக்கு சுற்றியும் வந்து ஸ்டோன் வைக்கிற அந்த ஸ்டோன் செயின் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வைக்கும் போது நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 2 பக்கம் நம்ம ஃபஸ்ட் டைப்பில் ஸ்டிச் பண்ணோம்ல, அதை விட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து 2 ஸ்டோன் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனுக்கு மட்டும் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து எண்ணெட் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம 2 ஸ்டோனுக்கு தள்ளி போடும்போது அந்த 2 ஸ்டோன் வந்து மேலே தூக்கி தெரியும், அதனால் கடைசியாக போடும்போது ஒரு ஸ்டோனுக்கு போட்டுக்கோங்க. அடுத்தது நான் ஒரு திலகம் ஷேப்பில் வந்து இப்போ நான் ஸ்டோன் செயின் வச்சு காமிக்கிறேன். இப்போ சின்ன திலகம் ஷேப்பாக இருந்தால் நம்ம வந்து சுகர் பீட் வச்சு அதுக்கு மேலே வச்சா நல்லாயிருக்கும். இப்போ பெரிய திலகம் ஷேப்னால நான் அப்படியே வந்து ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதோட ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். பாருங்கள் ஒன்று எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஒட்டுறதா இருந்தால் ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டாத டைரெக்டாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ வந்து ஒட்டிட்டேன். நம்ம வந்து ஒட்டும் போது பாருங்கள் இந்த ஒரு நீடில் போகிற அளவுக்கு அந்த கேப் இருக்கணும், ரொம்பவும் கேப் விட்டுறக்கூடாது, நம்மளுக்கு கேப் தெரியும் நடுவில். இந்த மாதிரி ஒரு நீடில் போகிற அளவுக்கு மட்டும் கேப் இருக்கணும். பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப கேப் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கேப் வந்து ரொம்ப தெரிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து ட்ரை ஆயிடுச்சு, ட்ரை ஆன வாட்டி உங்களுக்கு தெரியும். கேப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது, அந்த கிளாத்தை வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து எடுக்கும்போது அந்த கேப் வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து செகண்ட் டைப் போட்டேன் இல்லையா, பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பு, அந்த டைப்பில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள் ஒரு ஸ்டோனுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் சின்னம் திலக ஷேப்பு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு ஸ்டோனுக்காகவே ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சுகர் பீட் போட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டோன் செயின் கொடுக்குறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒட்டியே வந்து பேஸ்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டோனுன்றதுனால நம்மளுக்கு அந்த நீடில் போடுறதுக்கு கேப் வேணும், அதனால தான் நான் வந்து அந்த நீடில் போகிற அளவுக்கு மட்டும் கேப் விட்டு ஒட்ட சொன்னேன். பாருங்கள் பாருங்கள் இப்போ கடைசியாக முடிக்கும் போது நம்ம கடைசியாக ஒரு ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து எண்ணாட் போடலாம், அப்படி இல்லைன்னா 2 ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே கொண்டு வந்து நம்ம எண்ணாட் போடலாம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு எண்ணாட் வந்து வெளியில் தெரியாது. இந்த ஸ்டோன் செயின் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் இந்த மாதிரி உள்ளார தள்ளி போடும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அடுத்தது வந்து இப்போ ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப் ஸ்டோனில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணாதான் அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் ஒட்டி வந்து நீங்கள் போடுங்க, ஒரு ஸ்டோனாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். சின்ன சைஸ் ஸ்டோன்லாம் வந்து ஒரு ஸ்டோனாக ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து போடும்போது இந்த நீடிலே வந்து இந்த ஸ்டோன் செயினை வந்து நல்லா தள்ளணும், அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நேரம் நல்லா தள்ளி நீங்கள் வந்து போடணும். ஒரு டைமும் அந்த மாதிரி நீடியில் வந்து இந்த மாதிரி தள்ளணும். பாருங்கள் தள்ளிட்டு பக்கம் வரைக்கும் தள்ளிட்டு அப்புறமா வந்து நீங்கள் அதை ஒட்டியே வந்து நீங்கள் உள்ளே ஸ்டிச் பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி நீடியில் வந்து அந்த ஷேப்போடு ஒட்டி தள்ளணும். நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணாத ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அளவெடுத்து கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்னு தேவையில்லை, நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அளவெடுத்து கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டோனோட அளவே கரெக்டாக எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோன் வந்து விட தேவையில்லை, லூஸாக விட்டு பண்ணணும்னு தேவையில்லை. அப்படி நீங்கள் லூஸாக விட்டு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது ஒரு ஸ்டோன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தள்ளி வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. இந்த இடத்துல இந்த மாதிரி கேப் வந்துடும், அந்த ஷேப்பே உங்களுக்கு கரெக்டாக வராத போயிடும். அதனால் இந்த மாதிரி நீடியில் வந்து இந்த ஸ்டோனை ஒட்டி நல்லா தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் முடிக்கும் போது
கரெக்டாக நம்ம கடைசியாக ஒரு ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த ஸ்டோனையும் சேர்த்து அந்த 2 ஸ்டோனாக சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி 2 ஸ்டோனாக சேர்த்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கேப் வந்து கம்மியாகும், எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம உள் சைடாக எண்ணாட் போட்டுக்கலாம். வெளியில் கொண்டு வந்து எண்ணாட் வெளி சைடும் போட்டுக்கலாம், எப்படின்னாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி வந்து நீங்கள் வந்து அந்த ஜாயின் பண்ணது உங்களுக்கு தெரியாத இருக்க மாதிரி நீங்கள் வந்து முடிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆரி ஒர்க்கில் எந்த ஸ்டிச்சுமே வந்து கஷ்டம் இல்லை, எல்லாம் நீங்கள் போட்டு பழக உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.